டெவான் கான்வேவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதே ஒரு சின்ன ஒரு வதந்தி தான். இன்னும் அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு யாரும் சொல்ல. பட் கிரிக்பஸ் இதை பற்றி சொன்னதுனால கிரிக்பஸ் எப்பயுமே ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க அப்படின்றதுனால தான் டெவான் கான்வே ஒரு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அஃபிஷியலாக வந்து சொல்லாமல் பட் ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ டெவான் கான்வே வந்து டீமில் இல்லை அப்படின்னா அது டீமுக்கு வந்து ஒரு பெரிய லாஸான்னு கேட்டால் டெஃபினட்டாக டெவான் கான்வே இல்லைனா ஒரு பெரிய லாஸ் தான் சொல்லுவேன். டெவான் கான்வே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அதுவும் T20 பார்க்கும்போது இப்போ பயங்கர இம்ப்ரூவ்டு பிளேயர் அண்ட் பயங்கரமான ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் டெவான் கான்வே T20 பொறுத்த வரையும். அப்படி இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அந்த பவர் பிளேயில் அவரோட அந்த ஒரு நீடாக இருக்கட்டும் சிஎஸ்கே கண்டிப்பாக தேவை. பட் இப்போ இந்த ரச்சினை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணணுமா இல்லை ரிலீஸ் பண்ணணுமா, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஒரு யங்ஸ்டர் இப்போ வந்து நம்ம க்ரூம் பண்ணணுமா, ஒரு ஸ்டார் பிளேயராக அவர் எடுத்துகிட்டு வரணுமான்ற இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டெவான் கான்வேவை விட்டுறலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க போல். ஏன்னா இன்னும் ஒரு 3-4 சீசன் மிஞ்சி போனால் ஒரு 3 சீசன் டெவான் கான்வே வந்து இருக்க முடியாது, அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்றதுனால இப்போவே ரிலீஸ் பண்ணிடலான்ற இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க போல். இப்போ அவருக்கு பதிலாக ரச்சினை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றதான் பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், டெவான் கான்வே போயிட்டாருன்னா ரச்சின் ரவீந்திராவை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்களா, சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிரிக்பஸ் சொல்கிற மாதிரி டெவான் கான்வேவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேக்கு எம்எஸ் தோனி தாண்டி விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா கான்வே அண்ட் உர்வில் பட்டேலுக்கு விக்கெட் கீப்பராக, அதுவும் இந்த ஐபிஎலுக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. பட் இப்போ வந்து கான்வேவை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சஞ்சு சாம்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களுமே வந்து கான்வே மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டாப் ஆர்டர் ப்ளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்லாட்டை வந்து நம்ம சஞ்சு சாம்சன் வச்சு ஃபில் பண்ணிடலாம் அப்படின்றதுல தான் போகிறாங்க. ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சீசன் சிஎஸ்கே ஒரு பெரிய பர்ஸோட போகிறாங்க. ஸோ பெரிய பர்ஸோட போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற பை வந்து பண்ண போகிறாங்க. அது சஞ்சு சாம்சனாக இருக்கலாம், வாய்ப்புகள் 99% வந்து இருக்குது. பொறுத்து இருந்து இந்த ரிலீஸ் அப்போ வந்து என்னென்ன பண்ணுறாங்க, யாரை வந்து அந்த ரிலீஸில் வந்து வச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம். நட்ராஜனை சிஎஸ்கே எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த சீசன் சிஎஸ்கே ஒரு பெரிய பர்ஸோட போகிறாங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு இன்னொரு நல்ல பேசர் தேவை. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நல்ல பேஸ் ஆல்ரவுண்டருக்கு தான் வந்து சிஎஸ்கே போவாங்க. அப்படி அந்த பேஸ் ஆல்ரவுண்டர் ஒரு கேம் கிரீன் மாதிரியான ஒரு பிளேயர் ஃபிட் ஆகலை, இல்லை எங்களுக்கு வந்து அந்த ஒரு அவர் வந்து ஒரு பேட்டராகவும் ஒரு பவுலராகவும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேசர் வந்து கொண்டு வரலாம். ஸோ அது வந்து தீபக் சேரா, நட்ராஜனா, ஷமியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. தீபக் சேர் ஒரு கம்மியான அமௌண்ட்டில் வந்தார், ஒரு 4 to 5 அப்படின்னு தான் தீபக் சேர் எடுத்துருவாங்க. அப்படி இல்லை ஒரு 10 கோடி ரூபாய் வரையும் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நட்ராஜனோ ஷமியோ யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.